அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களில் ஒருவர் கல்யாணி. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டிங்கன்னா மீன் குழம்பு. சுவையான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம என்ன மீன் எடுக்க போகிறோம்னு சொல்லிட்டிங்கன்னா கிழங்கா மீன் எடுத்து அதை சுத்தம் க்ளீன் பண்ணிவிட்டு எண்ணெய் வச்சு கடுகு போட்டுட்டு வெந்தயம் போட்டுட்டு நல்லா வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா பொன்னிறமாக வந்த பிறகு பச்சை மிளகாய் போட்டு நல்லா அதையும் வதக்கிடணும். அதுக்கப்புறம் தக்காளியை போட்டு அது நல்லா வதங்கணும். சூப்பராக அப்படியே நல்லா வதங்கிடணும். அந்த அளவுக்கு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் நான் வீட்டிலேயே அரைச்சி வச்சுருந்தேன். அந்த மிளகாத்தூள் ப்ளஸ் மஞ்சத்தூள் இது ரெண்டுத்தையும் போடணும். மிளகாத்தூள் எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் அது ஒரு வீடியோ போடுறேன். இந்த மிளகாத்தூள் தான் நான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் இந்த மிளகாத்தூள் எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போடுறேன். இது நல்லா எண்ணெயிலே போட்டு நல்லா அப்படியே வதக்கிடணும். ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டு வதக்கிறது தான் மெயின் விஷயமே, சரிங்களா? இது எண்ணெயிலே நல்லா வதங்கின பிறகு அதுக்கப்புறம் புளியை கரைச்சி அதில் ஊற்றிடணும், சரிங்களா? புளியை கரைச்சி ஊற்றிட்டு அதை நல்லா கலக்கி விட்டுட்டு கொதிக்க விடணும். நல்லா சூப்பராக வந்த பிறகு அதுக்கப்புறம் அதில் உப்பு, மாங்காய், அதுக்கப்புறம் தான் மீனே எடுத்து போடணும், சரிங்களா? ஏன்னா ஃபஸ்ட் மீனெல்லாம் போடக்கூடாது. இது நல்லா கொதி வந்த பிறகு அதுக்கப்புறமாட்டி மீனை எடுத்து அதில் போட்டு அதுக்கப்புறம் நல்லா மூடி வச்சு நல்லா கொதி எண்ணெய்லாம் அப்படியே திரிஞ்சு வெளியில் வரணும். அந்த அளவுக்கு நம்ம இதை செய்யணும். அப்போ தான் மீன் குழம்பு அப்படியே பார்த்தோன்னே கம அப்படி இருக்கும். ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள்.